என்னாச்சு? சார், அம்மா! ஏய்! ஐயோ, காப்பாத்துங்க அர்ஜுன்! அர்ஜுன் சீக்கிரம் வாங்க! ஐயோ, ஐயோ! இனியா! வசு! அர்ஜுன்! இனியா! கடவுளே! அர்ஜுன்! ஒண்ணில்ல பயப்படாத. அது என்னாச்சு நீயா? எப்படி ஃபயர் ஆச்சு? எனக்கு எதுவும் தெரியல அர்ஜுன். பால் காய்ச்சிட்டு இருந்தேன். அப்ப ஏதோ புகை வர மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா புடவை தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பக்கத்துல வசுந்தரா தான் இருந்தாங்க. ஐயோ, நான் தீப்பெட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். என்ன தாச்சி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவ கையில தீப்பெட்டி இருக்கு, அந்த பொண்ணு முந்தான தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அப்ப இவதான் பத்த வச்சிருக்கா. மேனா மினிக்கு பண்றதையும் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாருங்க. விடாதீங்க, அர்ஜுன் தம்பிய எப்படியாவது நம்ப வைங்க. அர்ஜுன் சார், நான் எதுவுமே பண்ணல சார். பூஜைக்காக தீப்பெட்டி கேட்டாங்க. தீப்பெட்டி எடுத்துட்டு வரும்போதுதான் இனியாவோட புடவை தீப்பிடிச்சு எரியறத நான் பார்த்தேன் சார். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு அப்பவே தெரியும், நம்ம வீட்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இப்படியே அபசகுணமா ஏதாவது நடக்கும்னு. பாத்தீங்களா நீ? வீட்டுக்கு வரப்போற மருமகளோட புடவை தீ பிடிச்சு எரியுது. நல்ல வேலை, சத்தம் கேட்டு நம்ம எல்லாரும் ஓடி வந்தோம். எந்த விபரீதமும் நடக்கல. எப்படி தீ பிடிச்சிருக்கோம்? இருந்தது 2 பேரு. ஒன்னு இனியா, இன்னொன்னு வசுந்தரா. வசுந்தரா கையில தீப்பெட்டி இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் அவ அவசரமா நான் தீப்பெட்டி எடுத்துட்டு வரேன்னு வந்தான்னு இப்பதான் எனக்கு புரியுது. இல்லங்க, வசு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை எல்லாம் பண்ண மாட்டான். அப்ப நாங்களா தீ வச்சோம்? இல்ல இனியாவே அவ கட்டி இருக்கிற புடவையில அவளே தீ வச்சுக்கிட்டாளா? என்னங்க புரியாம பேசுறீங்க? அம்மா, தெளிவா தெரியாத ஒரு விஷயத்தை பேசி அப்பாவிங்க மேல பழி போடாதீங்க. என் பொண்ணு நிச்சயமா அப்படிலாம் செய்ய மாட்டான். அந்த பொண்ணு முந்தான தீப்பிடிச்சு எரியுது, இவ கையில தீப்பெட்டி இருக்கு. வேற என்னடா நினைக்கிறது? இப்படிதான் கொளுத்தி விட்டுட்டு கையில தீப்பெட்டி வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்களா? தம்பி, நீ கோச்சுக்காதடா. எரியிற தீக்கு பக்கத்துல தீப்பெட்டியோட நின்னுட்டு இருந்தா சந்தேகம் வரத்தானடா செய்யும். என்ன இந்த தும்பி பார்வையிலேயே என்ன எரிச்சிருவான் போல இருக்கே. படுவாவி. அவங்கதான் செய்யலன்னு சொல்றாங்கல்ல, ஆதாரம் இல்லாம யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது. ஆமா, அண்ணி இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க எதுக்கு இனியா புடவையில தீ வைக்கணும்? அபாண்டமா யாரும் பழி போடாதீங்க. கண்டிப்பா வசு பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. சரிப்பா, அப்ப யார் பண்ணிருப்பா? இங்க இருந்ததே இவங்க 2 பேர் தானே. வேற எப்படி இனியா முந்தானையில தீ பிடிச்சிருக்கோம்? நீயே சொல்லு. ஏமா இனியா, முந்தான காத்துல பறந்து அது அடுப்புல பட்டுருச்சா? அதெல்லாம் இல்ல, நான் கவனமா தான் இருந்தேன். சரி, நீங்க யாரையாவது பாத்தியா? நான் பார்த்தது வசுவ மட்டும்தான். பாத்தியா அர்ஜுன்? இனியா சொன்னதை கேட்டியா? வேற எப்படி தீ பிடிச்சிருக்கோம்? நெருப்பு என்ன தானாவா பிடிக்கும்? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத, இனியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுல விருப்பம் இல்லாத யாரோதான் இத பண்ணிருக்கணும். அத யாருன்னு ஓ முடிவுக்க விட்டுறேன்.
சும்மா ஆதாரமே இல்லாம பேசாதீங்க அத்தை. நீங்க பேசுறது ஏதோ உள்நோக்கத்தோட பேசுற மாதிரி இருக்கு. உள்நோக்கத்தோட நான் எதுக்கு பேசணும்? அண்ணே, ஆனந்த் சொல்றத கேட்டீங்களா? அப்பவே இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னு நான் நினைச்சேன். இதுக்குதான் சம்பந்தமே இல்லாத வெளியாட்களை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. விட்டா அப்படிதான் புரியாத புதிரா வீட்டுக்குள்ள எல்லாமே நடக்கும். நீங்க நல்ல எண்ணத்துல வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தீங்க. இங்க யாருக்கும் நல்ல எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இங்க பாருங்க, வார்த்தையெல்லாம் பார்த்து விடுங்க. நாங்களா ஒண்ணு இங்க வரல. அர்ஜுன் தம்பி தான் எங்களை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்காரு. இப்ப நீங்க யார வெளியாளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னையா, இல்ல வசுந்தராவையா, இல்ல அப்பனான என் தம்பியவா? பாத்தியா தம்பி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா எப்படி நம்மள கேவலமா பேசுறாங்கன்னு. ஆள் அழுக்க பேசாதீங்க, சும்மா இருங்கம்மா. அர்ஜுன், நடந்தது நடந்து போச்சு. நல்ல நேரத்துக்குள்ள பந்தக்கால் நடணும். இது அப்புறமா பாத்துக்கலாம். எல்லாரும் வாங்க. அது எப்படி? எங்களை இவ்வளவு கேவலமா இவங்க பேசுறதுக்கு அப்புறம் நாங்க எப்படி சும்மா இருக்கிறது? வசுந்தரா தப்பு பண்ண அவளை திட்டணும், அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதை விட்டுட்டு என்னையும் சேர்த்து கேவலப்படுத்தி பேசினா எப்படி? இத பாருங்க தம்பி, வசு இதுக்கு காரணம்னா அவளை வீட்டை விட்டு விரட்டி விடுங்க. அக்கா பேசாம வாய மூடிட்டு இருக்கா. இத பாருங்க, இது கண்டிப்பா வசு பண்ணிருக்க மாட்டா. இது யாரு பண்ணிருப்பாங்கன்னு என்னால யூகிக்க முடியுது. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ? ஐயோ, உடனே துப்பாக்கி தூக்கிட்டு வந்துருவானே. அப்படியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி நான் தப்பு பண்ண மாட்டேன். இவனால கண்டுபிடிக்க முடியாது. இது யார் பண்ணாங்கன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறான். நாம பத்து வச்சது வசுந்தராவை சுத்தி பத்தி இருக்கு. அவள ஒரு வழி பண்ணுவான்னு பார்த்தா அது எனக்கே கொள்ளிக்கட்டையா மாறிடும் போல இருக்கே. இந்த ஆக்ஷன் கிங்கு வசு பண்ணிருக்க மாட்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்றானே. இங்க பாருங்க, எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வாங்க, பந்தக்கால் நட்டுடலாம். இனியா, சொல்லுங்க அத்தை. போய் வேற புடவைய மாத்திட்டு வாமா. சரிங்க அத்தை. सर्वस्याब्दे सर्वचरते सर्वदेवतेनाप्नोति सर्वं जगति सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते दशवदनाय विद्महे ज्वालबालाय धीमहि तन्नो ज्वाला प्रचोदयात् राजाधिराजाय प्रसज्ञसाकिने नमामजं वै श्रवणाय कुर्महे समे कामकामकामाजवद्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वैराज वै श्रवणाय महाराजाय नमः दुर्गालक्ष्मी सरस्वत्यै नमः कर्पूर निराञ्जनदीपं दर्शयामि आरतिயை கண்ணில் ஒத்திங்கோமா மம்மி, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. நீங்க வருத்தப்படாதீங்க. நீ என்ன நடந்தாலும் அண்ணனுக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அர்ஜுன் பக்கத்துல கல்யாண மேடையில உட்கார போறது என் தங்கச்சி தான். பத்த வச்சும் பாவி பயலுக பந்தக்கால நட்டுட்டானுங்களே. ஐயோ, இந்த சோதிமணிக்கு நான் எப்படி சொல்லுவேன்? ஆனா இந்த வீட்டுலதான் குழப்பம் பல திசையில இருந்து வருமே. கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சார், வர சொன்னீங்க, சொல்லுங்க சார். அது வந்து அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சதுக்கு. உன் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு வசு. தேங்க்யூ சார். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு,
லூசு மாதிரி கண்ணடிச்சிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன் சார், நம்ம ஒண்ணு சேரக்கூடாதுன்னு யாரோ ட்ரை பண்றாங்க. அவங்க பண்றது கூட நமக்கு சாதகமா தான் அமையுது இல்ல? இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா, அதுவும் ஒரே ரூம்ல இப்படி தனியா பேசுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்திருக்குல்ல? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? சச்சா, டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கண்ணடிச்சு பயங்கர ஒரு வியாதி இருக்குன்னு. எனக்கு பிடிச்சவங்களை பார்த்தா என் கண்ணு தானா அடிக்கும். அதான் சார் இது. என்ன இவ லூஸ் மாதிரி கண்ணடிச்சிட்டே இருக்கா? இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. நல்ல சமயத்துல ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? என்னமோ தெரியல, ஃபங்க்ஷன் வந்தாலே விரும்பத்தகாத விஷயங்களும் சேர்ந்தே நடக்குது. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வசு. அந்தம்மா என்னடான்னா சாட மாடையா நம்மளாலதான் எல்லாமே நடக்குதுங்கிறாங்க. அவங்க அப்படியெல்லாம் சொல்றதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? எதுக்குமே நான் காரணம் இல்லப்பா. ஐயோ, நான் உன்ன சொல்லலம்மா. நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷன்ல விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடந்து எல்லாரோட மூடையும் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அதம்மா சொன்னேன். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுங்க. அர்ஜுன் தம்பியும் அவங்க அம்மாவும் தான் நம்மள இங்க தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, எங்க சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சில பேர் எப்பவும் குத்தி காமிச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. அவங்க பேசுறதையெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க, விட்டுடுங்க. ஏய், யாரடி குறை சொல்ற? ஓ, ஜாட மாடியா என்னடி குத்தி காட்டுறியா? ஐயோ, நான் உங்கள சொல்லலமா, பொத்தம் பொதுவா தான் சொன்ன. என்னடி நீ பொத்தம் பொதுவா சொன்ன? நீ என்ன தாண்டி சொன்ன? உன் பர்சு வாய திறந்தாலே ஒண்ணு இருமல் வருது, இல்ல இளக்காரம் வருது. பேச வந்துட்டா பெருசா. தம்பி தம்பி, நான் என்னடா சொன்னேன்? சபையில பொத்தாம் பொதுவா பேசினேன், அது இப்ப தப்பா? கேக்குற பாரு உன் பொண்டாட்டி பேச்செல்லாம். அக்கா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவ என்ன தப்பா பேசுனா? ஓ, நீ என்ன அவளுக்கு முட்டு குடுக்குறியா? ஏய் தம்பி, வேலைக்கும் போகாம வருமானமும் இல்லாம வீட்டோட மாப்பிள்ளைங்கிற கதிக்கு ஆளாயிட்டியடா. உன் பொண்ணு ஆடுற மேடை தான் மாறி மாறி வரும்னு பார்த்தா மாப்பிள்ளை மாறி மாறி வருதேடா. நீ என்ன பண்ணுவ? நீ வாங்கி வந்த வரம் அந்த மாதிரி. அக்கா, தேவையில்லாம பேசாத. டேய், நான் தேவையோட தான்டா பேசுறேன். உன் பொண்டாட்டி தான் நாதஸ்வர கச்சேரியில நட்டுவாங்க சொல்ற மாதிரி எதேதோ பெணாத்துறாடா. இந்த பாருடா தம்பி, கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையாவும் எழவு வீட்டுல பொணமாவும் இருக்கணும்னு மட்டும் நினைக்கவே கூடாதுடா. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு நல்லது தான்டாப்பா சொல்லுவேன். ஐயோ அக்கா, நீ செய்யறது எல்லாமே நல்லதுதான், நீ பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். எந்த இடத்துல நீ அமைதியா இருந்திருக்க? நான் அமைதியா தான் இருந்தேன். நம்மள வீட்டுக்குள்ள விட்டதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றான் அந்த அமெரிக்காக்காரி. கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? டேய், சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு நீ வேணா இருக்கலாம்டா. எனக்கு மானம், ரோஷம், மரியாதை எல்லாமே இருக்குடா. முதல்ல கிளம்பிக்கிறது போயிடலாம் வா. இத பாருடா தம்பி, ஒருத்தர் நம்மள அவங்க வீட்டுக்கு கூப்பிடும் போது வரவேற்பெல்லாம் பலமா தாண்டா இருக்கும். ஆனா அலுத்து போச்சுன்னு வச்சுக்கியே, நம்மள வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சு தரத்த மாட்டாங்க. தேவையில்லாத வார்த்தையை விட்டு நம்மள எரிச்சலாக்கி நம்மளே வெளியே போற மாதிரி செஞ்சிருவாங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நாசூக்கா நகர்ந்து போயிடணும். இன்னைக்கு நடந்தது அந்த மாதிரி தாண்டா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. மான ரோஷம் உள்ளவங்களுக்கு புரியும். என்னடா பாக்குற? எவ்வளவு நாள் தான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்ப? இன்னைக்கு அவ பேசுனா நாளைக்கு எல்லாருமே பேசுவாங்கடா. ஓசி சோறு கிடைக்குதுன்னு நீ வேணா இங்க இருக்கலாம்டா, ஆனா என்னால இருக்க முடியாதுடா. இங்க பாருக்கா, இவ்வளவு நடந்தும் அர்ஜுன் தம்பி வசுவை தப்பா நினைக்கல. அவர் இவ்வளவு கஷ்டப்படுறதும் வசுவுக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான். இப்ப நாம கோவப்பட்டு வெளியில போனா அவரோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஆயிடும். இந்த பாரு, உனக்கு பிடிக்கலன்னா நீ வேணா எங்க வேணா போய் தங்கிக்கோ, ஆனா நாங்கெல்லாம் யாரும் வரமாட்டோம். டேய், என்னடா அக்காடா நானு? டேய், உன் அக்காடா நானு? டேய், என்னடா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? ஓ, பெரிய பங்களாவுக்கு சம்மதியாக போறோங்கிற திமிரா? இந்த பாருக்கா, எங்களுக்கு திமிர்லாம் எப்பவுமே வராது. நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. உனக்கு வேணா நீ எங்க வேணா போய் தங்கிக்கோ. டேய் டேய்,
என்னது இவ்வளவு இளக்காரமா எடுத்தறிஞ்சு பேசுறான்? அந்த இருமக்காரி ஏத்தி விட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறான். இருடி உனக்கு வச்சிருக்கேன். ஐயோ, இந்த சோதிமணி பைய வேற கனவு கண்டுகிட்டு இருப்பானே. நடந்தது சொல்லிடணும், இல்லனா தாத்தைன்னு எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி குதிப்பான். பாட்டி கூப்பிடுது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு போல இருக்க. என் செல்லம், இது வரண்டி வெல்லம். என் செல்ல பாட்டி காரியத்தை முடிச்சுட்டு கச்சிதமா போன் பண்ணிருக்கு பாரு. என்ன பாட்டி, நான் வசுக்காக அப்படியே உருகி உருகி ஓட தேஞ்சு போயிட்டு இருக்கேன் பாட்டி. ஆபரேஷன்லாம் சக்சஸ் தானே? வசு தெருவுக்கு வந்துட்டால, நான் உடனே கார் எடுத்து வரேன். வசு தெருவுக்கு வரலடா, கொஞ்சம் அசந்தா நான் தெருவுக்கு வந்திருப்பேன். இந்த அர்ஜுன் பைய இவளை அடிச்சு விரட்டுவான்னு பார்த்தா வசு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அப்படியே அள்ளி அவளை அரவணைச்சுக்கிட்டு போறான்டா. அரவணைச்சுக்கிட்டா? ஐயோ பாட்டி, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத பாட்டி. கடலை வண்டியில மணல வறுக்கிற மாதிரி காதெல்லாம் கரகரங்குது. டேய், நான் சும்மா ஊசி பட்டாசு மாதிரி பத்த வச்சிருக்கேன். பத்த வச்ச நெருப்பும் பொத்தி வச்ச பகையும் காலா காலத்துக்கும் அணையவே அணையாதுன்னு சொல்லுவாங்க. அப்பப்ப தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்டா. இந்த காந்திமதி இனிமே அதை தாண்டா செய்ய போறேன். இந்த கல்யாணம் நடக்காது. இந்த வீட்ல ஆளுக்கு அருவாமனைய முதுகுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு திரியறாளுங்க. ஆனா நீ தைரியமா இரு. அந்த வசுந்தரா கையால காலமெல்லாம் செருப்படி வாங்க போறது நீ மட்டும் தாண்டா. என்ன பாட்டி எப்படி சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நகை கிடைக்கும், துணி கிடைக்கும், அலைஞ்சே கால் செருப்பு தேஞ்சு போயிடும். கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கியே, பிளாஸ்டிக் விளக்கு மாத்தால இந்த கக்கூஸ் எல்லாம் கூட்டுவாங்களே, அத வச்சே உன்னை 4 தட்டு தட்டுவாடா. அதை தாண்டா நான் கொஞ்சம் கௌரவமா சொல்ல வந்தேன். பாட்டி, அது உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுடா, தெரிஞ்சுக்கிறேன். என் வசு அப்படி எல்லாம் செய்ய மாட்டா, அப்படித்தானே சொல்ல போற? ஐயோ பாட்டி, அவசரப்படாத பாட்டி. என் வசு அப்படி செஞ்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிப்பேன். மானம் கெட்டவனே, போன வைடா. சந்தோஷமா வாங்கிப்பானா? வைடா. இந்த தடவை பிளான் தப்பிருச்சு. ஆனா அடுத்த தடவை இந்த கடையநல்லூர் காந்திமதியோட பிளான் தப்பவே தப்பாது. கூடிய சீக்கிரமே மொத்தத்தையும் வெளியே அனுப்புறேன். அப்புறம் என் சோதிமணி தங்கமா வாங்கி தருவான். ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பேன். காலையில ஆனந்த என் வலையில விழ வைக்கிறதுக்கு எவ்வளவு பக்கவா பிளான் பண்ணிருந்தேன். எல்லாம் சொதப்பிருச்சு. இந்த மீனாட்சி குறுக்கு வந்து தொலைஞ்சிட்டா. இல்லன்னா ஆனந்த் என் மேல விழுந்து நான் அவர் மேல விழுந்து, ஐயோ சூப்பரா இருந்திருக்கும். பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமல போயிடும். அப்படி கிடைச்சா அந்த வாய்ப்பை மட்டும் விடவே கூடாது. ஏதாவது சான்ஸ் கிடைச்சா சிலமிஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐயோ, நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் அவர் மனசுல இருக்க பூட்டை உடைச்சே தீரணும். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? போன் பண்ணலாம். ஹலோ, யாரு? என்ன இது இந்த நேரத்துல ஆனந்த் போன்ல ஒரு லேடி பேசுறாங்க? அப்படின்னா ஆனந்த் கூட. ஐயோ, நீங்க யார் பேசுறீங்க? நான் மீனாட்சி பேசுறேன். மீனாட்சியா? ஐயோ,
இவகிட்ட இப்படி ஆனந்த போன். ஐயோ என்னென்னமோ நடக்குதே, போய் பாத்துட வேண்டியதான். ஹலோ. ஏய் அறிவில்ல, போன் பேசுறனா ஏத்து வர ஆள் கூடவா தெரியாது? போய் ஓரமா நின்னு பேசுப்போ. என்னடா இது, ஆனந்த் சார் இங்க இருக்காரு, ஆனா அவரோட போனு மீனாட்சி கையில இருக்கு. எப்படி? நான் அவருக்கு தான் போன் பண்ணேன், அவரு போனை மீனாட்சி எதுக்கு எடுத்தா? கடவுளே, உனக்கு குழப்பமா இருக்கு. ஐயோ யாரா இருக்கும்? ஐயோ இது ஏன் போன் இல்லையே, அதே மாடல் போன் தான். ஆனந்த் சார் போன் போல.